Brothers, sister and friends, greetings to all of in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைய இறை வாக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 37:4. அவர் உன் வேண்டுதல்களை உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். Psalm, the book of Psalm, chapter 37, verse 4. He will give you the desire of your heart. He will give you the desire of your heart. பிரியமானவர்களே, வேதவாசம் தான் சொல்லிடுச்சு இல்லைங்களா? எது ஒன்றாலும் கேட்டால் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு, அதனால் சுயநலத்திற்காக நீங்கள் வந்துட்டு சொத்தை கொடுங்க கேட்காதாங்க. மாறாக இன்றைய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் என்ன கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம் என்ன கேட்டுக்கொள்ள வேண்டும்? நாம் இயேசுவை வழியை பின்பற்றுவதற்கு அரசாங்கமோ மத்தியில் சமூக விரோதிகளாலோ தடை ஏற்பட்டால் அவற்றுக்காக அகிம்சை மேல் போராடி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும். கர்த்தாவே எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில், மற்ற சமுதாய மதத்தின் மத்தியில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஐக்கியத்துடன் நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் அன்போடு வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் வேண்டும் செய்யும். அடுத்தபடியாக திருச்சபைகள், பிசி மெம்பர்கள், விசுவாசிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆலயத்தில் ஒற்றுமையாக ஐக்கியமாக வழிபடக்கூடிய வேண்டிய சூழ்நிலையை தர வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் வேண்டும் செய்வோம். அடுத்த மூன்றாவது காரியம் என்ன வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு போதுமான அளவில் நிதி உதவி நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் வேண்டும் செய்வோம். அடுத்தபடியாக, இயேசுவே கர்த்தாவே எங்களுக்கு போலியான ஊழியக்காரர்களை தராமல் உண்மையான ஊழியக்காரர்களை தர வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் நான் ஒரு செய்தியை வாசித்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அதில் பாருங்கள், தமிழ்நாடு ப்ரீச்சர் தெரியுதுங்களா? தமிழ்நாடு ப்ரீச்சர் கெட்ஸ் டெத் ஃபார் செக்ஸுவல் அசால்ட் ஆன் 4 கேர்ள்ஸ். மதுரை பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அவருடைய சொந்த ஆலயம் நினைக்கிறேன், அந்த ஆலயத்துக்கு சிறுமிகளை கூட்டின்னு போயிட்டு பாட்டு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த சிறுமிகளுக்கு எடுத்துக்கிறாரு. அதற்காக வந்துட்டு கோர்ட்டு வந்துட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கு. பிரியமானவர்களே, இந்த மாதிரியான போலியான கெட்ட மோசமான ஒரு போதகர் இருந்தாக்கா பிற மக்கள் எப்படி கிறிஸ்துவ நம்பி வருவாங்க? நிச்சயமாக வரமாட்டாங்க, கல்லடி தான் விடும். அதனால் நல்ல போதகர்களுக்கு இவனால் ஒரு கெட்ட பேர் ஏற்படுகிறது. இதை கண்டுபிடித்து நல்ல போதகர்கள் எல்லாரும் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கள்ளப்பொருளை கண்டுபிடிச்சு அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்று நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பக்தர் பாடுறாரு, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். எப்படி பெருகும்? இந்த மாதிரி கள்ளப்பொருள் இருந்தாக்கா, சமுதாய விரல் இருந்தாக்கா ஜனங்க பெருக மாட்டாங்க. ஜனங்களாம் நமக்கு தான் அந்த மாதிரி கெட்ட போதர்களுக்கு கல்லெழுத விடும் இல்லைங்களா? சரி, அதனால் வந்துட்டு நாம் நமக்குள் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். மகிமை பாடுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென், ஆமென். எங்களை நேசிக்க நல்லா அருமையான வேலைக்காக துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்க நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் தேவையான நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்காகவும் நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இரக்கமாயும் கிருபமாய் இருந்து எங்களை வழித்தள்ள வேண்டும் என்ற இறைமைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends. See you in the next week. Lil and Sarul from Bangalore. Bye bye. God bless you.